அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? ஹலோ பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது பத்தியா? செங்கல்பட்டு கோட்ல கணவனை தேடின மனைவி எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். உன் பையன் ஊர் மேஞ்சுக்கிறது உலகத்துக்கே தெரியுமே. பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குற கேவலமான வேலையெல்லாம் பாக்காதீங்க. இப்போ நீங்க எட்டி பாக்குறீங்களா இல்ல தட்டி பாக்குறீங்களா இல்ல இன்ஸ்டால யாராச்சும் தட்டலான்னு பாக்குறீங்க? கேட்டா நான் ஓகே சொல்றேன். ஏய் நீ பண்றா உன் வயசுல நான் பண்ணாதடா. தலைவரே கட்டு மரத்தோட கொல்லு பேரன் கட்டு மரத்தைய மிஞ்சிருவான் போல. உங்கள்கிட்ட போய் அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாலும் ஐயா கெல்லுமான்னு சொல்லி இவள் யாரு ஜானு சிம்பான்சி சண்டை போடுவீங்க. வைத்தியமாயிரம் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளுமாமா தமிழ்நாடு அப்படியே எழுதுறாங்க. பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்ஃபார்ம். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா போராடுவோம் ஓய மாட்டோம். அவங்கள பேச அனுமதி. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? இருங்க உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். அதிக பிரச்சனை உட்காருங்க. வேணா எனக்கு கோபம் வராதுங்க போது வரணும் எதுக்கு ஆசைப்படுறீங்க? இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள பயமும் போயிரும், மரியாதை இல்லாம போயிரும். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. முன்னாடி கேட்டுக்குள்ளவாடா. கேட்டுக்குள்ளையா அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசணும். எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். வணக்கமே வம்பா இருக்கு. நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. போட்டாண்டா நங்கூரத்தை. எதிர்கட்சி தலைவரை அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருக்கிறான். செங்கலை எடுத்து உசு உசுன்னு மூஞ்சிலே விடுவான். அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சுக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். இதெல்லாம் நடக்குமா நடந்துருச்சு. எதிரா யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. காலத்துலதான் பிள்ளையோ தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லை ஆல் இந்தியாக்கே தொல்லை. எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அம்பி நீ நினைச்சவளே வருவா. இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிடுறோம்.
இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில வந்து 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 30,000 லாஸ் ஆயிடுச்சப்பா. என்ன பெரிய லாஸ்? அதே சும்மா சொல்லிட்டு இருக்காது. ஆமா, எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை உனக்கு என்னோட மரியாதை? அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இந்த கேள்வி நம்மள பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டே பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு இருக்கு. ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியலடா சாமி. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் என்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. ரகளைகள் ஆரம்பம். கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு.